பண மோசடி வழக்கில் சினிமா பினான்சியர் போத்ரா சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. கந்துவட்டி புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சினிமா பைனான்சியரான போத்ராவை டி நகரில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கந்துவட்டி தொடர்பான புகாரின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் இருக்கக்கூடிய கந்துவட்டி பிரிவில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். சினிமா பைனான்சியர் போத்ரா கந்துவட்டி தொல்லை கொடுத்து வருவதாகவும் மிரட்டுவதாகவும் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது மகனிடமும் தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக சினிமா பைனான்சியர் போத்ராவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். புகார் குறித்து பல்வேறு தகவல்களை அவர்களிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வாக்குமூலம் பெறும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பழைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எவ்வளவு கோடி ரூபாய் அவர் கந்துவட்டி கேட்டு தொல்லை கொடுத்திருப்பதாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் மீது இதே போல கந்துவட்டி தொடர்பான பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அந்த புகார்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சேகரித்து வருகிறார்கள். முதல் கட்டமாக சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், கைது செய்யப்பட்டிருக்கும் சினிமா பைனான்சியர் போத்ரா கிட்ட மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் என்னென்ன கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வராங்க? ஏற்கனவே இவர் மீது கந்துவட்டி தொடர்பான மிரட்டல் புகார்கள் வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிரட்டல் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியிலும் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக வாக்குமூலம் பெறும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எவ்வளவு பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள், பணம் கொடுத்ததற்கான ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அதே போல மிரட்டல் தொடர்பாக அவரது மகனிடமும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவரது மகனை இதுவரை கைது செய்யவில்லை. போத்ரா மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.